ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவங்க ரெடியாகிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு விஷயம் யோசிக்கிறா. போன ஜென்மத்தில் அந்த ஜியும் யாவுமே சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க. என்னோட வெட்டிங் அதுவுமா என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அவளோட பின்னாடி அவன் போனான். பட் இந்த ஜென்மத்தில் அப்படி நடக்காது. இந்த ரீபானை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கான். அங்கே ஒரு கிளப்பில் காமிக்கிறாங்க. அங்கே அந்த ஜியும் யாவுமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே கிஸ் பண்ண சொன்னதுமே அவனுமே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, இதை தெரிஞ்சிச்சுன்னா அவள் வந்துட்டு சும்மா அவனை விடுவாளான்னு சொன்னதும் அவள் வந்துட்டு என்ன பண்ணிடுவா, நான் என்ன பண்ணாலும் அவள் பேசாமல் தான் இருப்பாள், என்னை எதிர்த்து அவளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக திமிராக பேசிகிட்டு இருக்கான். நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க மேலே வந்து தலையில் அங்கே ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுட்டு தூரத்துக்கு திமிராக பேசிகிட்டு இருக்கியா, உனக்கு நான் வந்துட்டு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு தெரியுமா அப்படின்றத அவள் சொல்கிறா. ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க, நீ வந்துட்டு என்ன சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா நடந்துட்டுருக்கு, இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் கிடையாது, நீ என்ன சொன்னாலுமே ஆமாம் சாமி போடுவா, பட் இப்போ என்னப்பா இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொன்னதும் அவளை நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக திமிராக பேசிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட கால் பண்ணி அப்பா உங்ககிட்ட நான் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறேன், நான் வந்து கம்பெனி எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், 7 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க அப்பாவுமே ஓகேன்னு சொல்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் போய் அங்கே வந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே மேல் மாடல் எல்லாமே சூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோ லூ நின்றுட்டு இருக்கான். இங்கே யாரையுமே எனக்கு பிடிக்கல, இந்த பர்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் நீ என்ன இது இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவன் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அங்கே தூக்கிட்டு போயிட்டு கூட சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிடுறாங்க. பிறகு அங்கே நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் என்னோட தேவை ஏற்பட்டுச்சுன்னா நீ கண்டிப்பாக திரும்ப வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நான் இப்போ போயிட்டு வரேன், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது அந்த லூ நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ ஈஸியான உன்னை விட்டுருவேனா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு அந்த யாவங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ நினச்சாலும் அவரை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெட்டி பேச்சாக பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி விழா. அப்போ அங்கே அந்த ஜீ வந்து விழா அவளை அங்கே தூக்கி விட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி அவட்ட பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதுமே நீ போன ஜென்மத்தில் வந்து பண்ண பாவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. இந்த டைம் நான் என்னை வந்து புள்ளி ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன பிக் பிரதர் நீங்கள் வந்துட்டு என்ன இப்போ சிஸ்டர் இல்லாட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்களா, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டியா, என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவன் கழுத்தில் அங்கே லவ் போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதுமே இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, ரெண்டாவது எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு ஒரு இடமே கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த குடும்பத்தோட ஒரு பர்சன் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அதெல்லாமே கேட்டுட்டு அந்த யாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவன்ட்ட வந்து ஏகப்பட்ட காசு இருக்கும், அவன் அந்த குடும்பத்தோட வாரிசாக வந்தா நான் ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஜீ கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு அங்கே மெடிசன்ஸ் எல்லாமே போட்டு விடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே இங்கே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பட் இது என்னோட என்கேஜ்மெண்ட் நெக்லஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க ரூம்குள்ளே வரும்போது அந்த நெக்லஸ் அணி போட்டு இது என்னோடய அம்மாவோட நெக்லஸ், இதை நீ வந்து மருமகள் வரவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க, இதை நீ போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே லெட்டர் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கா. பட் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலை ஆயிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பர்சன்ஸ் அந்த ஜீ வந்து உன்னை வந்து கழட்டி விட்டுட்டான், நீ பேசாமல் எங்கள் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே மூஞ்சில் ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி வச்சா. அந்த ஆள் வந்துட்டு கோவமாயிட்டு அடிக்க வரும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து அவங்கள ஃபைட் பண்ணி அங்கே நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். திரும்பவுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, திரும்பவுமே நான் வந்துட்டு 1 நைட் ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா அவங்க கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கிளம்ப போகுது, நீ என் கூட சேர்ந்து ஒரு சாப்பாடாச்சும் சாப்பிட்டு போகலாமேன்னு சொல்லி கேட்டதும் இல்லை எனக்கு பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறா. அவங்க பார்ட்டிக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நான் யோசிக்கிறேன்னு சொல்கிறா. பிறகு இந்த யாவை பார்த்தா அங்கே எல்லார்ட்டையுமே இப்படி ஜீ வந்து எனக்காக இந்த நெக்லஸ் கிஃப்டாக கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே அவர் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின்மே அங்கே சேரில் தான் உட்காந்துட்ருக்கா. அவள் அதெல்லாமே பார்த்துட்ருக்கும்போது பார்த்தையில அவர் என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்காருன்னு, எனக்காக நெக்லஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு, உனக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. அப்போ அங்கே ஒரு கார்ட் வர்றாங்க. இப்படி வந்துட்டு இன்விடேஷன் வந்திருக்கு லூ குடும்பத்துலேருந்து, அந்த பார்ட்டிக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க, இந்தாங்க உங்களுக்காக இந்த நெக்லஸையுமே அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னதும், அந்த யாவுக்கு வந்து வச்சுருக்க நெக்லஸ் மாதிரியே சேமாக நம்ம ஹீரோயினுக்குமே அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டாங்க அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, இவ என்னை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கா, அதனால தான் என்ன மாதிரியே ஃபேக்காக அங்கே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும், உன் கண்ணு என்ன குருடா போச்சா, நான் எங்கே ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கேன், இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் நாங்கள் இன்விடேஷன் கூட சேர்ந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை ஜி அவளுக்குமே அனுப்பியிருக்கானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்காக அங்கே கிளம்பி வரா. அங்கே வந்ததுமே அந்த ஜீ நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். ஃபேக்கான இன்விடேஷனை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன், நான் உனக்கு எதுவுமே அனுப்பலை அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு பிடிச்சி இழுத்து விட சொன்னதுமே நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு, நான் தான் வந்து அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கேன், நீ யார் வந்துட்டு வெளியே அனுப்புறதுக்குன்னு சொன்னதும், உனக்கு என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஃபஸ்ட்டு இந்த குடும்பத்தில் உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு பெரிய அதிகாரம் இருக்கா, எதுவுமே கிடையாது இல்லை, இந்த குடும்பத்தோட வாரிசு நான் தான், நீ மரியாதையோடு இங்கேருந்து கிளம்பி போய், இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். என்னை போய் அந்த ஜீ மீட் பண்ணிவிட்டு, நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, இன்னும் 5 டேஸில் அவளுக்கு என் கூட சேர்ந்து மேரேஜ் நடக்க போகுது, நீ ஏதாச்சும் கெடுத்து விட்றாதான்னு சொன்னதுமே, நீ மேரேஜ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் ஏன் வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. பிறகு அவள் வந்து இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரியே ஃபேக்காக இப்போ ஒரு நெக்லஸ் போட்டிருக்கான்னு சொன்னதும், அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, எதுக்காக நீ இப்படி ஃபேக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நான் என்ன இப்போ வந்து ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற சைட் அவள் கேட்டுட்ருக்கா. பட் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு இது ஃபேக்கா இல்லை ரியலான்னு சைட் அவளுக்கு எதுவும் தெரியல இல்லையா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஃபேக்காக வந்து போட்டுட்டு இங்கே வந்து பார்ட்டிக்கு வரவங்களை எல்லாம் உள்ளவே விடக்கூடாது, இவங்களால நம்மளுக்குமே அசிங்கம் தான், வெளியேற்றுங்கன்னு சொல்கிறப்பாங்க நம்ம லூ வந்துடுறான். யாருக்கு தைரியம் இருக்குது அவங்க மேலே கையை வைக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ என்ன தைரியம் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே, நான் என்ன இப்போ வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டேன், என்ன உண்மையாக அதை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப, நம்ம வந்து ஜுவல்லரி டிசைனரை கூப்பிட்டு வேணால் செக் பண்ணிடலாம் அப்படின்ற சொன்னதுமே, அந்த யாவ் வந்து அவளோட நெக்லஸை கழட்டி காமிக்கிறா. அதுக்கு பின்னாடி வந்துட்டு சைன் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா இதான் ரியல்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஆமான்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் தன்னோட நெக்லஸை கழட்டி காமிக்கிறா. பட் அதில் எந்த ஒரு சிக்னேச்சருமே இல்லை. ஸோ ஃபேக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோ சொல்கிறான், ரொம்ப ஃபேமஸான டிசைனர், அதை வந்து பிளாங்காக தான் விடுவாங்க, அதில் எந்த ஒரு சைனுமே பண்ண மாட்டாங்க, அது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ரியல்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இப்போயுமே நம்பிக்கை இல்லைன்னா உங்களை நம்ப வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே காமிச்சிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு இவளோட நெக்லஸ் தான் உண்மைன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிடுது. அதை பார்த்துட்டு அந்த ஜீக்கு ரொம்ப கோவமாகி, நீ என்ன வந்துட்டு பண்ண, அம்மாவோட நெக்லஸ் எப்படி நீ வந்து சேஞ்ச் பண்ணுவ, நீ வந்து எப்படி வந்து இவளுக்கு கொடுப்பான்னு சொன்னதும், அம்மாவோட நெக்லஸ் வந்து வீட்டுக்கு மருமகளை வர போகிறவங்களுக்கு, உன்னோட மிஸ்ட்ரஸ் கிடையாது, அவளுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறான். அவன் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு அசிங்கமாக போயிடுது. அவள் வேகமாக விழுந்தடிச்சு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ அவள் ரொம்பவே கோமாயிடுச்சுக்கா, நீ வந்து இப்போ பண்ணது கரெக்டு கிடையாது, நீ எனக்கு எதிராக வேலை பார்க்குறியான்னு சொன்னதும், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கீங்க வந்து பேசுகிறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அப்போங்க நம்ம ஹீரோயினை பார்த்து, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை ஆயிடுச்சுக்கு, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அப்போங்க நம்ம லூ, நீ எதுக்காக எப்படிலாம் என்னை விட்டு விலகி போயிடுச்சுக்கா, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீ வந்து அந்த ஜியோட பிரதர் அப்படின்னா இதனால் நீ இதை என்கிட்ட மறைச்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாகறா. ரெண்டாவது, அந்த குடும்பத்தில் நான் திரும்பவுமே மேரேஜ் பண்ணிட்டு வர விரும்பலை, நான் உன் பிரதரோட சேர்ந்து இன்னும் 5 டேஸில் மேரேஜ் பண்ண போகிறேன், நீ வந்துட்டு இப்படி எண்ணங்கள் எல்லாம் உன் மனசில் வளர்த்துக்காதான்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த நெக்லஸ் நான் வந்துட்டு உனக்காக கொடுத்துருக்கேன், நீ வந்துட்டு எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணுவேன், செகண்ட் டைம் உனக்காக நான் இதை கொடுத்துருக்கேன்னு சொன்னதும், என்னது செகண்ட் டைமான்னு சொன்னதுமே, ஆமாம் ஃபஸ்ட் டைமே என்கேஜ்மெண்ட்டில் நான் தான் இதை வந்துட்டு உனக்கு ப்ரெசென்ட் பண்ணேன், எங்கள் அம்மா சொன்னாங்க வீட்டு மருமகளாக வரப்போகிற பொண்ணுக்கு தான் இது கிடைக்கணும்னு, அதனால தான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின், அப்படின்னு இவன் நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு, நீ என்னை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டுங்க கேட்குறா. அதை கேட்டுட்டு அவன் அங்கே வந்துட்டு, நான் உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து உன்னை யாராலையுமே பிரிக்க முடியாதுன்னு சொன்னதும், பட் ஹீரோயின் இதெல்லாமே தப்பான எண்ணம்னு சொல்லும்போது, நான் இப்போ கிடையாது சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி இறந்து போயிட்டாங்கன்னு அந்த குட்டி பையன் அழுகும்போது நம்ம ஹீரோயின் நல்ல பெரிய பொண்ணாக தான் இருந்திருக்கா. நீ வந்துட்டு எதுக்காக இப்படி அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நம்மளை விட்டு ஒரு பர்சன் போயிட்டாங்கன்னா மேலே வானத்தில் அவங்க ஸ்டாராக மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவன் அப்போ இருந்தே அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயினை லைக் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அவள் ஒரு ப்ரேஸ்லெட்டுமே கொடுத்துருக்கா, நீ இதை வந்து போட்டுக்கோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவேன்னு, நீ எனக்கு சின்ன வயசில் கொடுத்த பார்த்தியா ப்ரேஸ்லெட், அப்போ இருந்தே
நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், பட் எனக்கு அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அவன் பின்னாடி ஹக் பண்ணிட்டு செஞ்சு இப்படிலாம் வந்துட்டு டிசிஷன் எடுத்துறாத அப்படின்றத சொன்னதும், ஆனால் 5 டேஸில் எனக்கு மேரேஜ், பட் நீ எப்படி வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்றத சொல்லி கேட்டதும், அவன் என்னை இதுக்கப்புறம் நீ பிரதர் இன்லான்னு மட்டும் கூப்பிடாத, என்னோட நேமை சொல்லி கூப்பிடு, ரெண்டாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு இந்த ஜியை பார்த்தா அங்கே யாவட்ட வந்து சாரி கேட்குறான், இப்படிலாம் அசிங்கம் நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு, நான் அங்கே வந்ததுனால தானே உங்களுக்கு இவ்வளோ அவமானம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே, நீ வந்ததுனால கிடையாது, எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஜியா தான், அவங்க வராமல் இருந்தால் இத்தனை பிரச்சனையே இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு பேசினதும், என்னது என்ன மேரேஜ் பண்ணுவீங்களா, 5 டேஸில் அவள் கூட சேர்ந்து உங்களுக்கு மேரேஜ் இருக்குது, பட் வந்துட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், எங்கள் குடும்பத்தில் பார்த்த பொண்ணு அவள், அதனால தான் வந்துட்டு மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது, பட் நீ ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கானவ, நீ தான் உண்மையிலேயே என்னோட ரியலான ஒய்ஃபாக வருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்குமே பணம் காசு தான் தேவைப்படுது, அங்கே ரொம்பவே சமாதானமாயிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவன் கூட சேர்ந்து போகிறான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு யார் கூட சேர்ந்து இப்போ கிஸ் பண்ணிவிட்டு காருக்குள்ளே போயிட்டுருக்கான்னு அந்த ஜீக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. அங்கே ஃபோன் பண்ணாலுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. அங்கே அவகிட்ட சரி ஓகே இப்போ வந்துட்டு டைம் ஆகிட்டுருக்கு, நீ கிளம்பு, நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டுமே இப்படி ஜியா வந்துட்டாலான்னு சொன்னதும், இன்னும் வரல, லூமே வரலன்னு சொன்னதும் அவனுக்கு இன்னுமே ரொம்ப பதட்டமாகி போயிடுது. அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக எனக்கு அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியும் சொல்லிட்டு வேமா அந்த வீட்டுக்கு அவன் கிளம்பி போகிறான். லூவோட சேர்ந்து அங்கே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. சரி ஃபைனலாக ஒரு கொஸ்டின், உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன மாதிரி பொண்ணா, ஒன்றை மாதிரி தான் சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அவங்க க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். இவனை பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்துட்டு எங்கே இருக்க நீ வெளியே வான்னு சொல்லிட்டு அங்கே தேடும் போது நம்ம ஹீரோயின் இந்நேரத்தில் இங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உனக்குலாம் வெக்கமா இல்லையா, காரில் யார் கூட சேர்ந்து நீ கிஸ் பண்ணிட்டு வந்த, உனக்குலாம் அசிங்கம் இல்லாமல் இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணுறியான்னு சொன்னதும், பெரிய உத்தமன் பேசிட்டு இருக்கான் பார்த்தையா, ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து எல்லாரும் முன்னாடி வச்சு கிஸ் பண்ணிட்டு அசிங்கப்படுத்துன நீ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கியா, எனக்கு வந்துட்டு உன் மேலே எந்த ஒரு விருப்பமே கிடையாது, உன்கிட்ட பேசவுமே இஷ்டம் இல்லை, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. இப்போ பிரச்சனை, அவளை வந்து கிஸ் பண்ணிட்டு ஒன்றும் பண்ணலை தானே, நான் இப்போ ஒன்றையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து போட்டு அடிச்சிடுறான். நீ இப்படி வந்து சிஸ்டர் இன்லா மேலே கையை வைக்காத அப்படின்ற சொன்னதுமே, இப்போ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இங்கே வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நாளைக்கு வந்துட்டு இன்டர்வியூ இருக்குல்ல, சிஸ்டர் இன்லா தான் இப்போ வந்து அங்கே இன்டர்வியூ எடுக்கிற பர்சனாக இருக்க போகிறாங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் இன்னுமே கோவமாயிட்டு அந்த ஃபைல்ஸை கொடுன்னு சொல்கிறப்ப அங்கே ஃபைல்ஸை தூக்கி கொடுத்துட்றாங்க. இப்படி நீ டிஸ்டர்ப்லாம் பண்ணுற வேலை வைக்காத, மரியாதையோட நீ இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு வீட்டை விட்டு போன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு என்னாச்சு, திரும்ப உங்கள் பிரதர் உங்களை அடிச்சிட்டாங்களான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவையெல்லாம் என்னை கை வைப்பானான்னு சொல்லிட்டு பெரிய வந்துட்டு உத்தமைய மாதிரி அங்கே பேசுகிறான். இங்கே பாரு, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு நீ தான் இன்டர்வியூ எடுக்க போகிற இந்த அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஃபைலை கொடுத்ததுமே, நீங்கள் எவ்வளோ நல்ல பர்சன், எனக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. உனக்காக என் உயிரை கொடுப்பேன், இதை பண்ண மாட்டேனா அப்படின்றத சொல்கிறான். சரி நான் டைம் ஆயிடுச்சுக்கு, நாளைக்கு வந்துட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்ல, கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அங்கே மேனேஜர் வந்துட்டு கேட்குறாரு, என்னம்மா ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு. உடனே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது எல்லாமே பிளாங்காக இருக்குது. என்ன அசிங்கம் இது, எதுவுமே இல்லாமல் ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கியா, விளையாடுற நேரம் இதுமான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே டேலண்டான பொண்ணுமானின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. சில பேருக்குலாம் வாயை தவிர வேறு எதுவுமே இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே கோமாயிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின்ட்டாங்க அந்த பொண்ணுங்களுமே வந்துட்டு அப்படியே உடனே நீ வந்து உண்மையிலே ரொம்ப டேலண்டான பொண்ணு, எவ்வளோ கொஞ்சம் டயத்தில் சூப்பராக வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அந்த லின் போய் அங்கே அந்த ஜீட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, இவன் இந்த மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டான்னு. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்வியூ எடுக்க போகிறது யாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொண்டு யாவோட கையில் கொடுத்ததுமே ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, இதெல்லாமே நான் தான் ரெடி பண்ணேன், உங்களுக்கு தெரியல, அப்புறம் எதுக்கு நீங்கள் அவளோட கையில் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுமே அப்படியே சந்தோஷமாயிட்டு சிரிக்கிறா. எனக்கு மேலேருந்து ஆர்டர் வந்திருக்கு, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறப்ப அந்த ஜி அங்கே வந்து இதெல்லாம் என்னோட கம்பெனி தானே, நான் தான் ஆர்டர் கொடுத்தேன், அவள் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவள் தான் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே சைன் பண்ணி கொடுத்து இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அவனோட பேரில் மாத்திரேன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ இதெல்லாமே நினச்சி இப்போ அவளுக்கு ரொம்ப ரிகரெட் ஆகிட்டுருக்கு. நான் உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், பட் எனக்கு வந்துட்டு நீ எப்பயுமே துரோகம் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே வந்துட்டு பண்ணலை. அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டேவும்
அங்கே வந்துட்டு அங்கே பேக் எல்லாத்தையுமே எடுத்ததும் என்ன இவ என்ன பைத்தியம் ஆயிட்டாளா, இதுக்கு போய் சிரிக்கிறாளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்ததுமே அவள் ஐடி கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னதும் அந்த ஜீக் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவள் போனதுமே இவன் பின்னாடி போக பார்த்ததும் எதுக்காக நீ இப்படி பின்னாடி போயிட்டுருக்க, அவள் வந்துட்டு இப்படி தான் உன்னை ஏமாற்றிட்டு இருப்பா, உன்னை விட்டுட்டு போகிற மாதிரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, அவளை வச்சு நான் இன்னுமே நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, பட் நீ கவலைப்படாத, உனக்கு ப்ரொமோஷன் பார்ட்டி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவேன், நான் உன்னை கண்டிப்பாக கைவிட்ட மாட்டேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன இன்றைக்கி ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, கண்டிப்பாக இன்னும் 4 days தான் இருக்குது, நான் உனக்கு பதிலடி எப்படி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போங்க நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான், என்ன பேபி பண்ணிட்டுருக்க, நம்ம போய் பேசலாமா, ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அங்கே ரொம்பவே அவனுக்கு கடுப்பாய் போயிடுது. அவன் இந்த மாதிரி கேவலமான வேலையாக பண்ணான், அவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இன்னும் 4 days தான், அவனுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு நீ பாரு அப்படின்றத சொல்கிறா. பிறகு இந்த ஜியை பார்த்து அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இங்கே வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான் அவங்க அசிஸ்டண்ட். அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு கால் வந்துடுது. அவர் ரொம்ப அறந்து போயிட்டு பாஸ் இப்படி உங்களை சேர் பர்சன் வந்துட்டு மீட் பண்ணணும்னு சொல்கிறாரான்னு சொல்லும்போது பிறகு ஒரு லேடியுமே இங்கே அனுப்பி வச்சுருக்காங்களான்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தை பார்த்தா நம்ம ஹீரோயின் உள்ளே வர்றா. அப்போ அங்கே அந்த லியான்ற பொண்ணுமே கூட சேர்ந்து வர்றாங்க. இவங்ககிட்ட தான் ஹீரோயின் அன்னைக்கு வந்துட்டு எழுதி கொடுத்தது எல்லாத்தையுமே. அப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். என்னாச்சு அப்படின்ற சொல்லி கேட்கும்போது நீ உன்னோட அதிகாரத்தை இஷ்டத்துக்கு கண்டமணிக்கு பயன்படுத்திட்டு இருக்க, ரெண்டாவது உன்னோட ஒர்க் எதுவுமே சரியே இல்லை, நான் இதுக்கப்புறமே பொறுத்துட்டு இருக்க முடியாது, உன்னை நான் ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ தூரத்துக்கு டேலண்டான பர்சன் நீங்கள் சொன்னீங்க, இப்போ என்னாச்சுன்னு சொன்னதுமே முடிவு அவ்வளோதான், நீ வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பினதுமே நம்ம ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப சூப்பராக நீ பர்ஃபார்ம் பண்ண, உனக்கு டபுள் சேலரியை நான் கொடுக்குறேன்னு அவள் சொன்னதும் அந்த பொண்ணு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி போயிட்டு இருந்தா பின்னாடியே ஓடி வந்துட்டு இதெல்லாம் உன்னோட வேலை தானே, ஒரே நாள் எப்படி எல்லாம் தலைகீழ் ஆகும், நீ தானே பண்ணேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே சிரிச்சுட்டேவும் கண்டுபிடிச்சிட்டியா, பரவாயில்லையே ரொம்ப டேலண்ட் தான் அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. அம்மா ஓடி வந்துட்டுருக்கா. அந்த யாவுமே என்னையுமே ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்கு இதெல்லாமேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வா உன்னோட வேலையுமே போச்சா அப்படின்னா ஓகே, 2 பேருமே வேலையில்லா பட்டதாரிகளா ரொம்ப சந்தோஷமாக லவ் பண்ணிட்டுருங்கன்னு சொல்லிட்டு போனதும் என்ன உன்னையுமே இவ தான் ஜாப் போட்டு தூக்க வச்சாலான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்குன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட இன்னுமே நிறைய டேலண்ட் இருக்குது, நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவளங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. இப்படி அவங்க 2 பேர்த்தையுமே வேலையை விட்டு அவங்க தூக்க வச்சுட்டாங்கன்னு அதெல்லாமே கேட்டுட்டு அவளால் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவளை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நீ கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்ஃபன் தான், பட் உன்கிட்ட எவ்வளோ தூரத்துக்கு பவர் இருக்குது, நீ ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு பர்சனாக இருக்க, உன்னை தெரிஞ்சுக்கிறதுல நான் இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கேன், ரொம்பவே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ ஒயின் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் என்னாச்சுப்பான்னு சொன்னதுமே உன் கூட சேர்ந்து ஒயின் குடிக்கலான்னு தான் வந்தேன்னு சொன்னதுமே சரி வா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. என்னப்பா நைட் கிளப்பில் அப்படி போயிட்டுருக்கு, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரு ப்ரைவேட் ரூமை வந்துட்டு புக் பண்ணணும், அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதுமே அதேமாதிரி அவனுமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறான். இப்போ ஹீரோயின்ட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பொறுத்திருந்து பாருன்னு சொல்லிட்டு அவள் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அதே மாதிரி அங்கே அந்த கிளப்பில் காமிக்கிறாங்க. பார்த்தா இந்த ஜீ தான் கூட சேர்ந்து அங்கே அவள் கூட இருந்துட்டுருக்கான். இப்போ அவன் ட்ரிங்க் பண்ணதில்லை, அங்கே ட்ரக்கு கலந்துருக்காங்க போல், ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அவன் வியர்டாக அங்கே பிஹேவ் பண்ணதுமே அங்கே அவள் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு எத்தனை நாளைக்கு நானுமே பொறுத்துட்ருக்க முடியும் மேரேஜ் பண்ணுறதுக்காக, பேசாமல் வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் கூட சேர்ந்து 1 night stand இருந்தால் தான் நடக்கும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அங்கே அவனுக்கு சுயநினைவு வரும்போது அவன் இவளை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் சாரி இல்லாமல் கேட்குறான். ப்ளீஸ் நீ வந்துட்டு எதுவுமே பண்ணிடாதம்மா தாயே, நான் உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நான் மேரேஜில் என்ன தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ நீ இதுவுமே தெரியாமல் தான் நடந்துச்சு, நான் உங்களை வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லிலாம் நான் எந்த ஒரு ப்ளேமே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க நல்ல மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதும் அவன் தேங்க்யூ சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு உன்னையுமே நான் விட மாட்டேன்னு சொல்கிறான். ட்ரெஸ் போட்டு பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அங்கே அவன் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியுமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. பேசிகிட்டு இருக்கா. ஆல்ரெடி நான் தான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டேன்,
நீ பேசக்கூடாதுன்னு. அப்புறம் திரும்ப இந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம்னு சொன்னதும், இல்லைப்பா ஆசையாக இருந்துச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் சொன்னதுமே, அதை கேட்டுட்டு சரி ஓகே நீ வந்துட்டு அவள் வரவங்களையும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. அவள் போனதுமே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வந்துடுறா. என்னோட வெட்டிங் ட்ரெஸ் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே, ஐ திங்க் இந்த ட்ரெஸ் எனக்கு தான் நான் நினச்சேனே, நீ அவளுக்காக வாங்கியிருக்க அப்படின்ற சொன்னதுமே, அப்படிலாம் இல்லை நான் ஜஸ்ட் இதை ட்ரை தான் பண்ணி பார்த்தேன்னு சொன்னதும், ட்ரை பண்ணி பார்த்துட்டே இல்லை இதுக்கப்புறம் இந்த குப்பையில் நான் போட மாட்டேன், நீ வந்துட்டு கலட்டி இதை குப்பையில் எரிஞ்சிடு, இதுக்கு காசு வேணால் பே பண்ணிடலான்னு சொன்னதுமே, எதுக்காக நீ இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன், இது உன்னோட வெட்டிங் ட்ரெஸ் தானே அப்படின்ற செட் அவன் கோவப்பட்டதுமே, வாய முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட சவுண்ட் வருது. சிஸ்டர் இல்லாக்காக நான் சூப்பரான வந்துட்டு ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டாலான ட்ரெஸ் அங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அந்த யாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. பண்ண போகும்போது ட்ரெஸ்ஸை தொடாதீங்க ரொம்பவே வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்டதுமே ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டுட்டு அங்கே வந்துட்டு இருக்கா. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. வரும்போது ஸ்லிப்பாகி விழுக போகும்போது இந்த வேகமாக இப்போ பிடிக்க போகிறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்கே பிடிச்சிக்கிட்டதுமே அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு உண்மையிலே இது ஒரு ட்ராமா மாதிரி இருக்குது. பியூட்டிஃபுல் ஹீரோயின் ஹேண்ட்ஸம் ஹீரோன்னு சொன்னதும் ஜீக்கு அதை கேட்டுட்டு வயிற்றுச்சலாகி போயிட்டு வாய மூடிட்டு பேசாமருன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோவை விட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். அவட்ட அந்த விலகிருன்னு சொன்னா இல்லையா, அவன் உன் சிஸ்டர் இல்லை, அதை எண்ணத்தை வந்துட்டு மனசில் வச்சுக்கோ, ஓ இஷ்டத்துக்கு என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஓ உனக்கு இப்போ தான் நினப்பு வருதா அப்படின்றத சொல்கிறான். இன்னும் ஒன் டேல அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போது ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஜீக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வயிற்றுச்சலாயிட்டு இவனுமே பின்னாடியே போகிறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. வெட்டிங் சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இறங்கி வரும்போது அவங்க வந்துடுறா, நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. எனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் உனக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது கையை கொடுன்னு சொல்கிறா. பிரைட் மெய்டு அவள் தான் இருக்கா போல். போன ஜென்மத்தில் இதே மாதிரி தான் கையை பிடிச்சி வரும்போது அங்கே வேணுக்குனே அவளாவே ஸ்லிப்பாகி விழுந்துட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணி என்னை இப்படி வேணுக்குனே தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு அங்கே பழைய போட்டிருக்கா. ஸோ அந்த ஜீமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு பேசியிருக்காங்க. அங்கேருந்து கூட்டிகிட்டுமே வந்துட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு மேரேஜில் விட்டுட்டு போயிருந்திருக்கான். பட் இந்த டைம் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன், கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஜென்மத்தில் பதிலடி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, என்னப்பா 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பமானு. அந்த ஜீ ரொம்ப ஹாப்பி டு ஓகேன்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் எனக்கு இதில் விருப்பம் கிடையாது, இவன் மேரேஜ்க்கு முன்னாடி என்ன சீட் பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஜீ நீ எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, பேசாமல் நீ அமைதியாரு, எல்லாத்தையுமே நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே வெயிட்டர் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா அந்த ரூமில் வந்து கேமரா வச்சது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு. இவங்க 2 பேரும் ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே அங்கே வந்துட்டு ஓடிட்டுருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு எல்லாருமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன கேவலமான ஜென்மம் இவங்க அப்படின்ற சைட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் நான் இவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது என்னை விட்டு அவனை யார் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற சைட்டு அவன் கேட்டுட்டு கோவமாகறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஏன் நான் இருக்கேன்னு சைட்டு அவன் அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்கா, அவள் உன்னோட சிஸ்டர் இன்லா அப்படின்ற சொன்னதும் எக்ஸ் சிஸ்டர் இன்லா அப்படின்ற சைட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ அங்கே உடனே அந்த வந்துட்டு சீட்டு கேட்குறான், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு. அங்கே அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு கோவமாயிட்டு, நீ ஒரு சேம்லெஸ்ஸான ஒரு லேடி, ஒன்றை மாதிரி ஒரு பொம்பளையே நாங்கள் எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே அந்த ஜீமே கோவமாயிட்டு அவ்வளோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் அங்கே ஜியா வந்துட்டு என்னோட கையை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு போயிட்டுருக்கான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்படுறான், நீ இன்னைக்கு நைட்டு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொன்னதுமே, அப்படின்னா நீ என் பிரதரை பழி வாங்குறதுக்கு என்ன டூல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கியான்னு சொன்னதுமே இதில் போய் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உண்மை அதுதான், உன் மேலே எனக்கு லவ்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் எவ்வளோ உன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். இப்போ ஹீரோயின் நீ நைட்டு கிளப்போட வந்து ஓனராக இருந்தேன், ஸோ என்னோடய வேலை இன்னுமே ரொம்ப ஈஸியாகிருச்சு, நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீ வந்துட்டு இப்போ லவ் இவன்னு பேச வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு 7 டேஸ் தான் நம்ம பழகியிருக்கோம், நீ வந்துட்டு இதெல்லாமே மறந்துட்டு மூவ் ஆனகிறதுக்கு வழியை பாரு, இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. அப்போ அங்கே அவன் யார் சொன்னது 7 டேஸாக நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு, 15 வருஷமாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் என்னது 15 வருஷமானு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பிரேஸ்லெட் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை பார்த்துட்டு அப்படின்னா அந்த குட்டி பையன் நீயாதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் தான், ப்ளீஸ் என்னை வந்துட்டு ஒரு டைம் சொல்லி லவ் பண்ணுறேன்னு, நான் வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், உன்னை நான் லவ்வே பண்ணலை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாகி போயிடுது, நான் முன்னாடி வந்துட்டு ஒத்துக்கிறேன், நான் தோற்று போயிட்டேன், ப்ளீஸ் எனக்காக நீ வந்துட்டு ஒத்துக்குமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டாலுமே ஹீரோயின் முடியாது அப்படின்ற சொல்லிடுறா.
பிறகு இந்த ஜியை பார்த்தா அங்கே அவளுக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுக்க மாட்டா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் இன்னைக்கு நைட் அவங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது, அவங்க கண்ட்ரி விட்டு போக போகிறாங்கன்னு சொன்னதுமே இவன் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பும்போது போய் பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்கிட்ட மன்னிச்சிருமா, எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடக்கு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்கான். எங்கிட்ட போய் மன்னிப்பா, அங்கே வந்துட்டு கேட்குறதுக்குலாம் ரெடியாக இல்லை, நான் வந்துட்டு உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பலன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் அவளை வந்துட்டு விட்டுட்டேன், நான் தான் தப்பு, இப்போ எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சின்னு சொன்னதுமே ஓ உனக்கு ஃபைனலாக புரிஞ்சிருச்சா, பட் பலன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புனதுமே என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க கத்திட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு மேடம் இப்படி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பர்சன் நம்மளோட கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க, பட் இனிமே 2 டேஸ்க்கு நீங்கள் வந்து தங்க வேண்டியதாக இருக்கும், அப்படி தங்குனீங்கன்னா தான் அவங்க மீட் பண்ணி எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ண முடியும், உங்களுக்கு ஜிஏ நினச்சி பயமாக இருந்தால் நான் வந்துட்டு அவர் மீட் பண்ண முடியாத லெவலுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னதுமே அவனை பற்றிலாம் எனக்கு என்ன பயம் இருக்குது, நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். இங்கே இப்போ வீட்டில் தண்ணி போட்டுட்டு பயங்கரமாக அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்னு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் முதல் நீங்கள் குடிக்கிறது நிப்பாட்டுங்க, மேடம் இன்னும் கண்ட்ரி விட்டு போகல, 2 டேஸ் இங்கே தான் இருக்க போகிறாங்க, நீங்கள் மீட் பண்ணி போய் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினோட கதவங்க நாக் பண்ணதுமே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, நம்ம ஹீரோ தான் வர்றான். அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு அப்படின்னா அந்த மிஸ்ட்ரியஸான பர்சன் நீ தானே அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஜீமே வந்து அதை பார்த்துட்டு ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீ மன்னிச்சிரு, எனக்கு நல்லாவே தெரியும் என்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு, அதனால தான் நான் என்னை விட்டுட்டு போகலன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் ஏன் வந்துட்டு அப்படி வந்து உன்னை விட்டுட்டு போகாமல் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம லூ வந்துடுறான். லூவை பார்த்ததுமே நீ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா உன்னால தான் அவன் என்னை விட்டுட்டு போக ரெடி ஆகிட்டா, நீ தான் எங்களுக்கு நடுவில் வந்துட்டு எங்கள் லவ்வை வந்துட்டு பிரிச்சுட்டு அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே என்னது லவ்வை பிரிச்சுட்டேன், நான் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நான் வந்துட்டு 15 வருஷமாக அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தியா, அது இப்பயுமே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அவன் ஆமான்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வைத்தச்சலாகி போயிட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், அப்பாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னா அப்பா உனக்கு சொத்துல எதுவுமே கொடுக்க மாட்டாரு, நீ கண்டிப்பாக தெருவில் தான் சுற்றுவேன்னு சொன்னதும் எனக்கு எதுவுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை அடித்து அங்கேருந்து வெளியே துரத்தி விட்றாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு என்ன அந்த பேசிகிட்டு இருக்கான், இதே மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு எல்லாத்தையுமே பறிச்சுட்டு உன்னை தெருவில் விட்டுட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, இப்போ எங்கள் அப்பா வந்து அப்படி இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டார், எனக்கு வந்துட்டு அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது, இனி எனக்கு நீ இருந்தால் போதும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாரு நீ உடனே வீட்டுக்கு கிளம்பிவான்னு. ஹீரோ இப்போ எங்கள் அப்பாவை மீட் பண்ண போகிறேன், நீ வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்காரு, எதுக்காக நீ இப்படி அசிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படின்றத சொல்கிறாரு. அவன் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் இல்லை அதை மறந்து போயிட்டியான்னு சொன்னதும் அவனுக்கும் அவளுக்கு தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீங்கள் இன்னுமே இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் குடும்பத்தோட மானத்தை வாங்காத, நீ ஒழுங்காக வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போன்னு சொன்னதுமே நான் கண்டிப்பாக போக மாட்டேன்னு அவன் சொல்கிறான். சிஸ்டர்னு சொல்கிறாரு சார் நீங்கள் அப்பா சொல்கிறத கேளுங்க, இது மூலமாக மேடம் வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு உங்களை லவ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுவாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்கிறதும் சரி ஓகே நான் உனக்காக வந்துட்டு பொண்ணு ஏற்பாடு பண்ணுறேன், நீ பேசாமல் இருன்னு அவர் சொல்கிறாரு. அதான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, லீன் கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக நான் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் கார்டை காமிக்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ உனக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே அவனுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு போனதுமே கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் நிலைமை பாரு அப்படின்ற சொல்லிட்டு இவன் கோவமாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இப்படி நான் வந்து பிளைண்டெட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் அனுப்புனதுமே உன்னோட பிளைண்டெட் வந்து சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவன் அனுப்புகிறா. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன நீ என்ன சொன்ன, இது என்னமோ நடந்துட்டுருக்கேன்னு சொன்னதும் சார் கொஞ்சமாச்சும் நீங்கள் டைம் கொடுங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இப்படி வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு பார்க்க போகிற பொண்ணை வந்து ஃபோட்டோ அனுப்பி விட்ருக்கான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அவளை வந்து சில பசங்க வந்துட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போனதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம லூக்கு தான் அங்கே வந்து மெசேஜ் பண்ணி விடுறான். அவன் பார்த்தா அங்கே பிளைண்ட் டேட்டில் தான் இருக்கான். அங்கே மெசேஜ் பார்த்ததுமே அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. இங்கே வர ஃபோனில் வந்துட்டு அனுப்பி விட்ருக்கா இருக்கோம் மெசேஜ்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்துட்டு பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு கோமாயிட்ருக்காங்க. இவளை அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் ஒரு இடத்துலையுமே தள்ளி விட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாயிருது. இங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்க லொக்கேஷனை கண்டுபிடிக்க சொல்லி உடனே கிளம்பி வந்துடுறான். ஹீரோயின் அங்கே ஒரு கண்ணாடி பீஸ் கிடக்கு, அதை வச்சு அங்கே கையெல்லாமே அறுத்து அங்கே கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது அங்கே கீழே விழுந்துடுறா. அந்த பசங்க சுற்றி வளைச்சாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டயத்தில் அவங்க எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு ஹீரோயினை எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே இப்போ விழுக போகிறப்ப வேகமாக பிடிச்சிக்கிட்டதுமே அங்கே ஜியா அதெல்லாமே பார்த்துட்டு நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க,
வேலைக்கு போ, நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவகிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்படி வந்துட்டு என்னை கிட்னாப் பண்ண வைப்ப, நீ வந்து காப்பாற்றி நல்லவே மாதிரி நடிப்பியா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுண்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோமாயிட்டு அங்கே வந்து போகிறா. எக்ஸைனில் நம்ம ஹீரோவுக்கு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் உனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப மோசம்ப்பா, நான் வந்துட்டு உண்மையிலேயே ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ கொடுன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ அப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டுருக்கேன், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நேரம் என்னை ரெஸ்ட் எடுக்க விடுறியான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கவலையாயிட்டு அவன் பேசாமல் அங்கே வந்து போயிடுறான். ஹீரோயின் நான் என்ன இப்போ அவனை ஏற்றுக்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஜியை பார்த்தா வரிசையில் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு அவள் என்னதான் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆக்குவான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோயின் சேர்ந்து வந்ததுமே அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீ ஏன்னா அவ கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு என்ன வந்துட்டு இதில் என்ன பிரச்சனை இருக்குது, உன்னை யார் வந்துட்டு இங்கே வைஸ் பிரசிடென்ட் ஆக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் ஹீரோயின்ட்டாங்க சாரி கேட்குறான் நடந்து எல்லாத்துக்குமே, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொன்னதுமே உனக்கு இதுக்கு முன்னாடி நான் பொசிஷன்லாம் கொடுத்து நான் ஏமாந்ததெல்லாம் போதும், இப்போ அது மாதிரி எதுவுமே நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை தான் அங்கே வைஸ் பிரசிடென்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. அந்த டயத்தில் அங்கே அவனை போலீஸ்மே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. கிட்னாப்பர்ஸை ஏற்பாடு பண்ணி அவங்கள வந்துட்டு கிட்னாப் பண்ண வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதுமே அவங்க மன்னிப்பு கேட்டாலுமே இவன் பண்ணப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நிறையவே கொடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பிறகு 2 பேருமே சேர்ந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு கம்பெனியுமே ஒன்றாயிருது. நம்ம ஹீரோ என்னப்பா எப்போ நீ கிளம்பி போக போகிறேன்னு சொன்னதும், நீ எப்போ பிளேன் டேட்டுக்கு போக போகிறேன்னு சொன்னதும், அது எங்கே போகிறது அதான் ஒன்றுமே முடியலையேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் திரும்ப கண்ட்ரியை விட்டு போக போகிறது கிடையாது, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டுங்க கிஸ்மே பண்ணிவிட்டு ஒன்று சேர்ந்து விடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.